ஹலோ நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், பல்சர் 150 ட்வின் வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட டிசைன் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரண்ட் செலெக்ஷன்லாம் வேறு லெவலில் செம்ம டிசைனாக கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்ல முடியும் கைஸ். இப்போ வந்து இந்த வண்டியோட ஸ்பெக்ஸு, ஆன்ரோட் ப்ரைஸு, கரண்ட் டேட் ஆன்ரோட் ப்ரைஸு, ஏன்னா நிறையா கொஞ்சம் மாடல் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க பல்சர் 150 ட்வின்லேயே. அதோட ஆன்ரோட் ப்ரைஸு கரெக்டாக நம்ம என்னன்றதை கரெக்டாகவே பார்த்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு செம்மையாகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். 20s கிட்ஸுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வண்டினா அது இந்த வண்டி தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். பல்சரோட கிளாசிக் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுச்சுன்னே சொல்ல முடியும். 20s கிட்ஸை 90s கிட்ஸும் சரி, அந்த அளவுக்கு வந்து வண்டி வந்து வேற லெவலில் இருக்குன்னே சொல்ல முடியும். சூப்பரான ஒரு வண்டி, தரமான ஒரு வண்டி. கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டிக்கு செம்மையாகவே இருக்கும். அதை வந்து செம்மையாகவே பில்டு குவாலிட்டியும் சரி எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினோட டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா 4 ஸ்ட்ரோக் 2 ட்வின் ஸ்பார்க் BS6 நம்ஸில் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் FI இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின், நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் ரஸ்டிங் இஷ்யூ வந்து நம்மளுக்கு காணப்படும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சாரி கார்டு, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரஸ்ட் ஃபீலிங் தான் வரும். மற்றபடி அவ்வளோ சீக்கிரத்தில் வேறு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ரஸ்ட் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வராதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 149.5 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா 13.2 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட் 6500 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான், ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இந்த வண்டியை பொறுத்தவரை அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கிளச் டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா வித் மல்டிபிள் கிளச் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸை நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. BS6 நம்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீச்சர்னா நம்மளுக்கு டிஜிட்டல் அனலாக் ப்ளஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சோலை பொறுத்தவரையும் ஸ்பீடா மீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டாக்கா மீட்டர் அனலாகில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பா மீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓடா மீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சீட்டோட டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸ்பிட் சீட் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நார்மல் கிளாசிக்லனா நம்மளுக்கு பார்க்கும்பொழுது நேரம் ஒரே சீட்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் பீஸ் சீட்டாக. இது வந்து நம்மளுக்கு ட்வின்ன்றதுனால இதோட வேரியண்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்கன்னே சொல்ல முடியும். லாஸ்ட் இயர்லேருந்து இந்த மாடல் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு எதுவுமே பார்க்க முடியாது. அந்த பாலி கார்பனிக் ஃபினிஷிங் வந்து அங்கங்கே டச்சப் பண்ணியிருக்கிறது எனக்கு புதுசாக ஃபீல் ஆச்சு. ஷோரூம்லேயுமே அதான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு பாடியோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு கிளாக் வந்து ரொம்ப சூப்பராக தர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஃபுட்ரஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதே போல் நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு டயர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் 90/90 17 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கில் சுவிட்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட கட் ஆஃப் சுவிட்ச், அதே போல் சைஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்செல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சென்சார்ஸ்லாம், முக்கியமான சென்சார்ஸ், சேஃப்டி சென்சார்ஸ்லாம் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதே போல் இதில் ஆவரேஜான மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 45 to 50 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப நல்லாவே தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். இதோட பாடியோட டைப்புன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நேக்டு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் வந்து இதோட பாடி டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு வண்டி. இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது வண்டியோட ஓவரால் வித்து 750 mm கொடுத்துருக்காங்க. லென்த்துன்னு பார்க்கும்போது 2035 mm வந்துடுது. ஹைட்டுன்னு பார்க்கும் பொழுது 1115 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூலோட கேப்பபிலிட்டி நம்மளுக்கு பார்த்தோம்னா 15 liters, ரொம்ப பெரிய ஒரு டேங்க் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஃபியூலுக்கு ரொம்ப லாங் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஏதுவாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 165 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் பேஸ்ன்னு பார்த்தோம்னா 1347 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட் நம்மளுக்கு பார்க்கும்போது 150 mm நம்மளுக்கு சூப்பராகவே 150 kilograms வெயிட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஹைவேஸில் வந்து ரொம்ப க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ஹாலஜனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் செக்ஷனை பொறுத்தவரை நம்மளுக்கு LEDயில் கொடுத்துருக்காங்க. சிக்னல் லம்போ நம்மளுக்கு பல்பில் தான் வருது.
அது இன்னுமே காலகாலமாக மாறாமல் அதிலே கொடுத்துட்ருக்காங்க. அது யூனிக்கான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஒரு லெகசி இன்னமும் பல்சருக்கு இருக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பல்சருன்றது ஒரு லெகசியான ஒரு வண்டி. அந்த வண்டியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டிசைன் மாற்றாமல் இத்தனை வருஷம் அப்படியே கண்டினியூஸாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் பிடிச்ச வகையில் இருக்குன்னா அதோட குவாலிட்டி ப்ளஸ் அந்த பஜாஜோட ட்ரஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் சர்வீஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து இதோட ஃப்ரண்ட் செக்ஷனோட பிரேக்கிங் டைமென்ஷன் பார்த்தோம்னா 280 mm வந்து டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷன் வந்து 230 mm வந்து டிஸ்பிளேஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மோட்டரோட பீக் பவர்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 14 bhp at 8500 RPM வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது. அதே போல் செயினில் தான் நம்மளுக்கு 2000 மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா டிசி பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட கேப்பபிள் நம்மளுக்கு பார்த்தோம்னா 12 volts வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் கிடையாது. இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். நார்மலான ஒரு வெஹிக்கிள் தான். இந்த ப்ரைஸுக்கு அவங்களால இதான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். அதே போல் நம்மளுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 31 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சஸ்பென்ஷன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரியர் சைடு வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா ட்வின் ஷாக் அப்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபீல்டு வித் கன்சிலர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்கன்னே சொல்ல முடியும். அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மிரர் விசிபிலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல குவாலிட்டியான மிரர்ஸு. அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் போயிடும்னு நம்மளுக்கு சொல்லவே முடியாது. நம்மளுக்கு வந்து சிங்கிள் சேனல் ABS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் செக்ஷனோட டயர் செக்ஷன் 90/90 17 inches கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷன் வந்து 120/80 17 inches வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 431.8 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் சைஸ் தான். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது பிரேக் இந்த டயரை பொறுத்தவரை நல்ல ஒரு கிரிப் இருக்க டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சிஎட் ப்ளஸ் MRF மாறி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் டயரோட இதை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 1,35,000 1,40,000 வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷோரூம்லேயே 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருந்தது. ப்ளூ அண்ட் ரெட் கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருந்தது. ரெண்டுமே தனித்துவமான ஒரு லுக்கு கிடைக்குதுன்னே சொல்ல முடியும். ரெட் கலரும் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ கலரும் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா சக்தி பஜாஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி தந்துட்டுருக்காங்க. நானும் ஆல்ரெடி உங்ககிட்ட பைக் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியும் இருக்கிறேன். நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் சக்தி பஜாஜ் பண்ணிங்கன்னா விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்கோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம்னே சொல்ல முடியும். இந்த என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகார்பன் அந்த ஃபினிஷிங் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷனில் நல்ல ஒரு கிரிப் உள்ள டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பல்லு நல்லா பெரிய பல்லு இருக்கிறது. அதே போல் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளூ கலர்னா அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைனாகவே தெரியுது. இந்த இதை பொறுத்தவரையும் நல்ல சூப்பரான ஒரு வண்டி, அருமையான வண்டி. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆன் ரோடில் பார்க்கும்பொழுது இந்த வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். கியர் வந்து மொத்தம் 5 கியர் வச்ச மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு மற்ற எல்லாமே பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பல்சரை பொறுத்தவரையும் அதே தான் சேமும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ABS ரிங்கும் நல்லா பெருசாகவே தெரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நைம்பர்ஸ் எல்லாருக்கும் வண்டி ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.